இடமில்லாமல் நிச்சயமாக என்றுமே நடக்காத ஒன்று. இப்போ பீகார் மாநிலத்துடைய தேர்தல் நடந்தப்போ பல்கலைக்கழகங்கள் அறிவிப்பு, புதிய ரயில் பாதை அறிவிப்பு, புதிய காரிடார்ஸ் அறிவிப்பு அப்படின்னு நிறைய வந்தது. ஒருவேளை கூட்டணி அது பீகார் பட்ஜெட்டாவே இருந்தது. கூட்டணி ஒருவேளை அவங்க இருக்கிறாங்கன்றதுனால அந்த அறிவிப்பு வந்து இப்போ டபுள் என்ஜின் சர்க்கார், அதாவது ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பட்ஜெட்ல ஒருவேளை நிறைய எதிர்பார்ப்புகள் தமிழ்நாட்டுக்கு பூர்த்தி ஆகிற மாதிரி வருமோ? எங்க வருது டபுள் என்ஜின் சர்க்கார்? அவங்க அதுதானே சொல்றாங்க. இல்ல அது எந்த காலத்துக்கு வருதோ அப்பொழுது பார்த்து கொள்ளலாம். ஏன்னா ஒருவேளை இப்படி இருக்கலாம், என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் நம்ம வெற்றி பெற போவதில்லை, அதனால் தமிழகத்தை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களே ஒரு முடிவோடு இந்த பட்ஜெட்ல நான் கேரளா, வெஸ்ட் பெங்கால் நாங்க 3 பேருமே புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். அப்போ எப்படி இந்த தேர்தலை பாஜக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களிடம் வந்து வாக்குகளை பெறுவது தொடர்பான ஒரு உறுதியாக இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு இதை தானே சொல்றாங்க. அமித்ஷா சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க. எந்த திட்டங்களும் இல்லை, அப்புறம் எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கையில் இருக்காங்க. நம்பிக்கை, கனவு அப்படிங்கிறது எல்லாருக்குமான உரிமை. அந்த கனவில் அவர்கள் இருக்கட்டும். தேர்தல் வாக்குகளை எண்ணும் பொழுது கனவுகள் கலையும். நீ சொல்லி கனிம வளங்களை, தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்களை சுரண்டுவதற்காகத்தான் இந்த இதுல கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றீங்க. ஏன்னா ஒடிசால இருந்து நீங்க தமிழ்நாடு வரை, கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு காரிடாரை கொண்டு வராங்க. யார் மூலமா இந்த கனிமங்களை அவர்கள் இது நிச்சயமா தனியார் நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த கனிம வளங்களை தாரை வார்த்து கொடுப்பதற்கான ஒரு திட்டம். இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமாக இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வழக்கமா திருக்குறளாவது சொல்லுவாங்க. அதாங்க இந்த ஆண்டு பட்ஜெட்ல திருக்குறளும் இல்லை, திட்டங்களும் இல்லை. இப்ப தமிழ்நாட்டையே நிதியமைச்சர் மறந்துட்டாங்க அப்படின்றீங்களா? நிதியமைச்சர் தமிழ்நாட்டிலே பிறந்தவர், இதுவரைக்கும் திருக்குறளை சொல்லிட்டு தான் ஒரு பட்ஜெட்டை அவங்க தாக்கல் பண்ணுவாங்க, இடையிலேயாவது பேசுவாங்க. இந்த முறை தமிழ்நாட்டுடைய பேரும் இல்லை, திருக்குறளும் சொல்லப்படல. தமிழ்நாடும் அப்படியே அவங்களே மறந்துடும், அவ்வளவுதான்.